वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय பகவத்கீதை உண்மை உறவில் 10வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். தண்டோதமயதாமஸ்மி நீதிரஸ்மி சிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம். தண்ட தண்டனை தமயதாம் அடக்கி ஆளும் முறைகளில் அஸ்மி நான் நீதி நீதி அஸ்மி நான் சிகீஷதாம் வெற்றியை விரும்புபவர்களில் மௌனம் மௌனம் ச மேலும் ஏவ கூட அஸ்மி நான் குஹ்யானாம் ரகசியங்களில் ஞானம் ஞானம் ஞானவதாம் ஞானிகளின் அகம் நான். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அடக்கி ஆளும் முறைகளில் நான் தண்டனை, வெற்றியை நாடுபவர்களில் நான் நீதி, இரகசியங்களில் நான் மௌனம், ஞானிகளில் நான் ஞானம். பொருளுரை. அடக்கி ஆளும் முறைகள் பல உள்ளன. அவற்றில் மிக முக்கியமானது தீயவர்களை வெட்டி வீழ்த்தும் முறையாகும். தீயவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது அந்த தண்டனை கிருஷ்ணரது பிரதிநிதி ஆகின்றது. தங்களது துறையில் வெற்றி பெற முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றியை அடைவதற்கான முக்கிய தேவை நீதி கேட்டல், நினைத்தல், தியானித்தல் போன்ற இரகசியமான செயல்களில் மிகவும் முக்கியமானது மௌனம். ஏனெனில் மௌனத்தால் ஒருவன் வெகு வேகமாக முன்னேறலாம். கடவுளுடைய உயர்ந்த மற்றும் தாழ்ந்த இயற்கையினை, ஆன்மீக மற்றும் ஜடத்தினை பகுத்து அறியக்கூடியவன் ஞானி எனப்படுகிறான். அத்தகு ஞானம் கிருஷ்ணரே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. தொடர்ந்து பகவத்கீதையின் 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் கேட்டுட்ருக்கோம். பகவான் கிருஷ்ணர் இந்த பௌத்திக உலகத்தில் அவரை பிரதிநிதிக்கக்கூடிய மிக அசாதாரணமான ஆச்சரியகரமான சில விஷயங்களை இது என்னை பிரதிநிதிக்கின்றன அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை குறிப்பிடுறார். அவற்றில் பல ஸ்லோகங்கள் ஏற்கனவே நம்ம கேட்டாச்சு. கிட்டத்தட்ட இந்த அத்தியாயத்தின் நிறைவு பகுதியில் இருக்கும். இந்த ஸ்லோகத்திலையும் அதே மாதிரி 4 விஷயங்களை குறிப்பிடுறார். ஒன்று தண்டனை, 2வது வெற்றி, 3வது மௌனம், 4வது ஞானம். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம கேட்கலாம். சில பிரபுபாதர் முதல்ல தண்டனையை பற்றி பொருளுரையில் சொல்லும்போது சொல்கிறார், அடக்கி ஆளும் முறைகள் பல உள்ளன. அவற்றில் மிக முக்கியமானது தீயவர்களை வெட்டி வீழ்த்தும் முறையாகும். தீயவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது அந்த தண்டனை கிருஷ்ணரது பிரதிநிதி ஆகின்றது. பொதுவாக ஆட்சியாளர்களுக்கு, க்ஷத்திரியர்களுக்கு இந்த தண்டிக்கக்கூடிய சக்தி
அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. தண்டனை அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் மக்கள் அந்த பதவிக்கு மதிப்பு கொடுப்பாங்க. மக்கள் தவறு செய்தால் தண்டனைன்னு ஒரு விஷயம் இல்லை, தண்டிக்கப்படலை அப்படின்னா பெரும் வன்முறை அதிகமாகி சமுதாயத்தில் பெரும் குழப்பம் உண்டாயிடும். இப்போது பொதுவாக நிறைய விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுக்காகவும் போக்குவரத்து விதிமுறைகள், இந்த மாதிரி பல விதிமுறைகள் நமக்கு அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருக்கு. திருடுவது குற்றம், கொலை செய்வது குற்றம், கற்பழிப்பது குற்றம் அப்படின்னு பல விஷயங்கள் செய்யக்கூடாதது, செய்தால் இதுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு அரசாங்கம் சில சட்டங்களை விதிச்சிருக்கு இல்லையா? இப்போ போக்குவரத்து துறையில் எடுத்துட்டோம்னா அது மாதிரி ஹெல்மெட் போட்டு தான் இருசக்கர வாகனங்கள் ஓட்டணும், சீட் பெல்ட் போட்டு தான் 4 சக்கர வாகனங்கள் ஓட்டணும். இல்லைன்னா இப்போல்லாம் அங்கங்கே கேமரா வச்சுருக்காங்க, ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க வந்து நேராக பிடிச்சி அப்போவே ஃபைன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்திருக்குன்றதே நமக்கு தெரியாது. நம்ம கோயிலில் நிறைய வண்டி இருக்குது, நிறைய பக்தர்கள் வண்டி ஓட்டுறாங்க. இப்போ என்னென்னா இந்த சிஸ்டத்தில் வந்து பழைய ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ சில வருடங்களுக்கு முன்பு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வெஹிக்கிளோட இதில் எல்லாம் வந்து ஃபோன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ இந்த கேமராவில் பிடிச்சி அவங்க ஃபைன் போட்டாங்கன்னா அது அவங்க லிஸ்ட்டில் இருக்கும், அவங்களோட இதில் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு நியூஸும் வராது, நமக்கு இருக்கிறதே தெரியாது. ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு பக்தரை ஒரு 2 வீலரில் ஹெல்மெட் போடாமல் போய் அதுக்கு ஸ்பாட்லேயே பிடிச்சி ஃபைன் போட்டாங்க. அவர் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு பார்த்தா இப்போது அதில் ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. அதில் போய் பார்த்தா கோயிலில் இருக்கிற 4-5 வண்டிக்கு இது மாதிரி பல சமயங்களில் ஃபைன் போட்டிருக்காங்க, கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி சிஸ்டம் வந்துருச்சு, எல்லாம் மேற்கத்திய நாடு மாதிரி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் ஃபைன் போடலை அப்படின்னா நம்ம விதிமுறைகளை மீறிக்கிட்டே இருப்போம். பார்க்கிங்க்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் வண்டியை நிறுத்தணும், நினச்ச இடத்துல வண்டியை நிறுத்தணும்னா ஃபைன் போடுறாங்க. ஏன்னா ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம உடனே கோயிலில் பக்தர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குப்பா, கோயிலேருந்து நிறைய பணம் கட்ட வேண்டியிருக்கு, அதுக்காக ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஹெல்மெட் இல்லாமல் 2 வீலரில் போகாதீங்க, சீட் பெல்ட் போட்டாமல் 4 வீலர் ஓட்டாதீங்க, இது மாதிரி பார்க்கிங்கு வண்டியை நிறுத்தும் போது குறிப்பாக மெயின் ரோட்லெல்லாம் வந்து சும்மா நினச்ச இடத்துல வண்டியை நிறுத்தாதீங்க, இது மாதிரி ஃபைன் போட்டு வருது அப்படின்னு சொல்லி நாம் எச்சரிக்கை விடுறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தானாகவே அதை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு உந்துதல் வருது. தண்டனை இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், தண்டனை இருக்கும்போதே இப்படி இருக்குது, யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. இப்போ இது வந்து நமக்கு தெரியாதது இல்லை, சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறது, பார்க்கிங் இல்லாத இடத்துல பார்க் பண்ணக்கூடாது, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாதுன்றது எல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான் இருந்தது. ஆனால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு போட்டு ஒரு பில்லு போட்டு ஃபைனுன்னு ஒன்று நமக்கு வரும்போது தான் இப்போ அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு தோணுது. பிடிக்காத வரைக்கும் இப்போ என்னெல்லாம் வந்து இது வரைக்கும் போலீஸ் பிடிச்சதே கிடையாது, என்ன எத்தனை தடவை எத்தனை வண்டி ஓட்டிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இது வரைக்கும் அது நடக்காததுனால பல சமயங்களில் அதை கடைபிடிக்கணுன்ற எண்ணம் வர்றது கிடையாது. அஃப்கோர்ஸ் இது கடைபிடிக்கிறது நம்முடைய நன்மைக்கு தான், இது வந்து வேறு யாருக்கோ நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது.
குறிப்பாக இந்த போக்குவரத்து விதிகள்லாம் கடைபிடிச்சோன்னா அது நமக்கு தான் நன்மை. ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டு போனோன்னா ஒரு விபத்து நடந்ததுன்னா நம்ம உயிர் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தரவாதம் கிடையாது, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடலில் வேறு பாகங்கள் உடஞ்சதுன்னா அது பெரிய பாதிப்பு உண்டாக்காது. ஆனால் தலை உடஞ்சிச்சின்னா அது பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஸோ அதுக்கு நம்முடைய நன்மைக்காக தான் அதை நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கும் தண்டனைன்னு ஒன்று போட்டால் தான் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? எத்தனை முறை இந்த ஹெல்மெட் விஷயத்தை வலியுறுத்தி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு போலீஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அங்கங்கே பிடிச்சி ஃபைன் போட்டு இது பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக ஹெல்மெட் கடையாக இருக்கும் எங்கே பார்த்தாலும். அப்புறம் பல மாதத்துக்கு ஹெல்மெட்டை ஒருத்தரும் போட மாட்டாங்க. மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு போலீஸில் அங்கங்கே நின்று பிடிப்பாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ ஹெல்மெட்டை தேடுவாங்க, இல்லைன்னா புதுசாக வாங்குவாங்க. இது வழக்கமாக நம்ம அனுபவப்பட்டுருக்கிற ஒரு விஷயம். இப்போது இந்த தண்டனை அப்படின்றது பார்த்திங்கன்னா பல கோணங்களில் பார்க்கப்படுது. சிலர் இது ஒரு வன்முறை, இது தேவையில்லாதது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலே கூட பார்த்திங்கன்னா இப்போது முன்பெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் ஒரு தவறு செய்யப்பட்டால் அந்த தவறை விசாரித்து உடனடியாக தண்டனை கொடுக்கப்படும். அந்த தவறுன்றது நிரூபணம் ஆகிட்டால் அப்போது உடனடியாக மன்னர் ராஜா அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இன்றைக்கி மாதிரி நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு அந்த குற்றவாளியும் வழக்கு கொடுத்தவனும் இறந்து போகிற வரைக்கும் கூட அந்த வழக்குக்கு நீதி தீர்ப்பு வர்றது கிடையாது. அது வரைக்கும் அந்த வழக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு. அது நிறைய கேஸில் நம்ம பார்க்குறோம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தது பிடிச்சதுக்கெல்லாம் இந்த டிஃபமேஷன் கேஸுன்னு ஒன்று போடுறாங்க. அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லி யார் வேணால் யார் மேலே வேணால் போட்டுடலாம். அதுக்கு நிரூபணம் இருக்கான்னு கொண்டு கேட்குறதுக்கே பல வருஷம் ஆகுது. அது ஆனால் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை கோர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி அப்படி ஒரு வீணாப்போன ஒரு சிஸ்டம் இருக்குது. எனிவே இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு வரும்போது இன்றைக்கி முற்காலத்தில் இருந்த மாதிரி கிடையாது. முற்காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள் வெறுமனே ராஜாக்களாக இல்லாமல் ராஜா ரிஷிகளாக இருந்தாங்க. ரிஷி அப்படின்னா வேத ஞானத்தையும் கற்றவர்களாக இருந்தாங்க. பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? யாருக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார்? இமம் ராஜ ரிஷியோ விதுகு ச காலேன இகமகதா யோக நஷ்ட பரந்தபா ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷியோ விதுகு. இந்த பரம்பரா மூலமாக இந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ராஜ ரிஷிகளுக்கு, சத்திரியர்களுக்கு. ஏன்னா இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னா சும்மா அவங்க விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி செஞ்சிட முடியாது. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சிடக்கூடாது. இதை தான் செய்யணும், இப்படி தான் ஆளணும், இப்படி தான் நீதியை நிலைநாட்டணும், இப்படி தான் தர்மத்தை காக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை ஏற்கனவே வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அதை பின்பற்றணும், அவ்வளோதான். அதுக்கு தான் ராஜசபைகளில் முன்பெல்லாம் பிராமணர்கள் ரிஷிகள் எல்லாம் ஆலோசனை சொல்கிறதுக்குன்னு ஒரு அமைச்சரவை இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் ராஜாவுக்கே சாஸ்திர ஞானம் இருக்கும், இருந்தாலும் அவராக முடிவு எடுக்காமல் பிராமணர்களிடமும் ரிஷிகளிடமும் ஆலோசனை செய்து சாஸ்திரப்படி இப்படி ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கறது சரிதானா அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணிவிட்டு அந்த தீர்ப்பை கொடுக்கப்படும். தாமதப்படுத்த மாட்டாங்க. க்ஷத்திரியர்கள் பெரிய பொறுப்பேற்றுட்டு இருந்தாங்க. நாட்டில் எந்த தீங்கு நடந்தாலும் அதுக்கு அவர்கள் பொறுப்பானவர்களாக இருந்தாங்க. நீங்கள் ராமாயணத்தில் பார்க்கலாம். ராமர்கிட்ட ஒரு நாள் ஒரு பிராமணர் நீதி கேட்டு வருவார். என்னன்னு கேட்டால்,
அவர் சொல்லுவார், இயற்கையாக மரணம் அப்படின்றது முதியவர்களுக்கு முதல்ல வரும், இளையவர்களுக்கு பின்னாடி வரணும். ஆனால் அப்பாவான நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், ஆனால் என்னுடைய மகன் இறந்து போயிட்டான், அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிமா. நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணனா ஏன் இப்படி ஒரு அநீதி நடக்குது? அந்த அளவுக்கு அன்னைக்கு ராஜாக்கள் இருந்தாங்க, அந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்த சத்திரியர்கள் பொறுப்பேற்று இருந்தாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு அது தவறுன்னு தெரிஞ்சிட்டா உடனே அதுக்கு தண்டனை. அது இன்றைக்கி மாதிரி தாமதப்படுத்துறதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதான்ற ஆலோசனை எல்லாம் கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம், நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து தன்னுடைய சொந்த மகனையே ரதத்தை விட்டு ஏற்றி கொன்ற மன்னர்களும் இருக்காங்க. ஒரு புறாவுக்காக தன்னுடைய உடலை இருக்கக்கூடிய சதையை வெட்டி கொடுத்த மன்னர்களை பற்றின கதையும் கேட்டிருக்கோம். சிபி சக்கரவர்த்தி, இந்த மாதிரி எத்தனையோ வரலாறில் க்ஷத்திரியர்கள் வந்து தர்மத்தை காக்கிறதுக்காக அந்த வன்முறை அப்படின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் மேலும் வன்முறை வளராமல் இருக்கணும்னா சில இடங்களில் வன்முறை கையாண்டு தான் ஆகணும். இன்றைக்கி மாதிரி அஹிம்சாவாதம்ன்ற பேரில் எந்த வன்முறையுமே நடக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த தூக்கு தண்டனை இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது செய்யக்கூடாது, உயிரை பறிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சவங்களாக இருந்தாலும் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அது நியாயம் இல்லைன்னு. இப்போது சாஸ்திரம் வந்து அப்படி சொல்லலை. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற தண்டனை. அப்போ தான் வந்து மக்கள் அந்த தப்பை திருப்பி செய்யாமல் இருப்பாங்க. நீங்கள் கொலை செஞ்சவங்க கூட என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு ஏதோ ஒரு கோலமால் பண்ணி அரசியல்வாதிகளுடைய செல்வாக்குனால ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து பணத்தினாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி வெளியில் வந்து எல்லாரும் போல வாழ்ந்துட்டுருக்கான். அதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த தண்டனை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வேத காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ராஜாக்களுமே மிகவும் கண்டிப்போடு இருந்தாங்க. அதில் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தில் பரீட்சித் மகாராஜருடைய கதையை முதல் ஸ்கந்தத்தில் நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். கலிபுருஷன், அப்போ தான் துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்குது. கலிபுருஷன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு எருதை போட்டு அடிச்சிட்ருப்பான், ஒரு மாட்டை போட்டு அடிச்சிட்ருப்பான். அப்போது அந்த வழியாக வரக்கூடிய பரீட்சித் மகாராஜர் பார்த்த உடனே என்ன பண்ணுவார், தன்னுடைய வாளை உருவி அவனை கொல்ல போவார். யார் நீ, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து இப்படி தர்மத்துக்கு எதிராக தர்மத்தின் ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு எருதை வந்து நீ அடிச்சிட்ருக்க அப்படின்னா நீ யார் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது கலிபுருஷன் வந்து இந்த மாதிரி இது என்னுடைய குணம், இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு இந்த கலியுகத்தில் நான் வாழ்ந்தாக வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறம் ஓகே, அது கதை வேறு மாதிரி போகுது. அது பட் த ஐடியா என்ன அப்படின்னா, உடனடியாக அவர் தண்டிக்க போகிறார். ஒரு மாடு தானே, இதில் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பசுக்கள் உட்பட எத்தனையோ உயிர்கள் தினசரி கொல்லப்பட்டுருக்கு. தினசரி. அதுக்காக பெரிய பெரிய கசாப்பு கூடங்களை நிறுவி அதை வந்து ஒரு பெரிய தொழிலாக, அது பொருளாதாரத்துக்கான ஒரு வழிமுறையாக இன்றைக்கி பெரிய அளவில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில், இந்தியா ஒன்றும் சளைச்சது கிடையாது. உலகத்திலேயே
2வது இடம் வகிக்குது பசு மாமிசம் ஏற்றுமதி செய்கிறதுல. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரியான அநீதிகளுக்கு, அதர்ம செயல்களுக்கு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி சமுதாயத்தில் மக்களுக்கு அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, பெரிய பெரிய துயரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து பெரிய வெள்ளம் வருது, சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது, போர் நடக்குது. இப்படின்னு இவ்வளவு திரும்ப 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 பார்த்திங்கன்னா உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் அழிவு துன்பம்னு நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அடுத்தடுத்து. ஏன்? யாரும் யோசிக்கிறது கிடையாது, யாருக்கும் புத்தி கிடையாது. துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி ஆட்சி செய்யக்கூடிய உலகத்தை இங்கே இருக்கிற அரசியல்வாதி மட்டும் கிடையாது. ஏதோ தமிழ்நாட்டில் தான் நாத்திகவாதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. உலகம் முழுக்கவே இன்றைக்கி எல்லா ஆட்சியாளர்களும் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. எந்த நாட்டில் இன்றைக்கி உயிர்கள் கொல்லப்படாமல் இருக்குது சொல்லுங்கள்? க்ஷத்ரியா அப்படின்னா பாகவதத்தில் நீங்கள் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். க்ஷத்ரியா அப்படின்னா துன்பத்திலிருந்து காக்கக்கூடியவன். யாரை? பிரஜைகளை. பிரஜைகள்னால் யார்? யாரெல்லாம் இப்போ இந்த பூமியை ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு க்ஷத்ரியன், இந்த பூமியை ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பூமியில் பிறக்கிற அத்தனை உயிர்களுமே என்னுடைய பிரஜை. சின்ன எறும்பிலிருந்து யானை வரைக்கும் எல்லா உயிர்களுமே என்னுடைய பிரஜை. ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் இன்றைக்கி அமைதி, ஒற்றுமை, சகோதரத்துவம், நம்ம எல்லாரும் உலக அமைதிக்காக, உலக ஒற்றுமைக்காக பாடுபடுவோம்னு சொல்லி மீட்டிங் போட்டு பேசிட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றான். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த கோழி என்ன ஆகுது? அதுக்கான அமைதி எங்கே போச்சு? அதுக்கான நியாயம் யார் கொடுக்கறது? அது வாழ்கிறதுக்கான உரிமை கொடுக்கப்படலையா? அதுக்கு மட்டன் சாப்பிட்றேன்னா அந்த ஆடு வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு நீ யார்? கொலை செஞ்சவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற நீ, அதே மாதிரி நீ ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? தினம் எத்தனை கோடிக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுது யோசிச்சு பாருங்கள். பசுக்களே லட்சக்கணக்கில் கொல்லப்படுது. அப்போ மற்ற உயிர்கள், ஆடு, கோழி, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மதம் சார்ந்த மதவாதிகள்னு சொல்லிட்டு இருக்கிற, மதத்தை பின்பற்றக்கூடிய ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய மக்களே, இன்றைக்கி ரம்ஜான் வருது, இன்றைக்கி ஒரு பக்ரீத் வருது, ஒரு கிறிஸ்துமஸ் வருது அப்படின்னா பல கோடிக்கணக்கான உயிர்களுக்கு அன்றைக்கி துன்பம். அது உயிரை கொல்லக்கூடிய ஒரு நாள், கருப்பு நாள். ஆனால் இவங்க அதை விழாவாக கொண்டாடுறாங்க இல்லையா? அதானே நடக்குது. உலகம் முழுக்க இன்றைக்கி அவ்வளவு அநீதி நடக்குது. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுது. ஆனால் பாகவதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுது, எப்போ நீங்கள் தர்மத்துக்கு எதிராக அநீதியான செயல்களில் ஈடுபடுறீங்களோ அப்போது இயற்கை உங்களுக்கு ஒத்துழைக்காது. இயற்கையினாலும் பகவானுடைய இந்த இயற்கையின் சட்டங்களாலும் தண்டிக்கப்பட்டே ஆகும். உலகம் முழுக்க போர் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் பிரபுபாதர் பல இடங்களில் சொல்கிறார், பசுவதை. ஏன்னா பசு நம்முடைய தாய். பசுவோட பால் குடித்து எல்லாரும் வளர்கிறோம். இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் சென்னையில் வெள்ளம் வந்தபோது எவ்வளோ மக்கள் இன்றைக்கி பால் கிடைக்கலைங்கன்னு எவ்வளோ பேர் புகார் பண்ணி நம்ம கேட்குறோம். அப்போ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது.
இன்றைக்கி எந்த குழந்தை பால் குடிக்காமல் வளருது சொல்லுங்கள்? அப்போ அந்த அந்த பால் கொடுக்குற அந்த பசு எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது. கோபிராமண ஹிதாயச்ச. முதல்ல கிருஷ்ணருக்கு பிரியமான விஷயம் அப்படின்னா பசுக்கள், அதுக்கப்புறம் தான் பிராமணர்களே. அந்த அளவுக்கு பகவான் முக்கியத்துவம் கொடுக்குறார். பகவானே என்ன பண்ணுறார்? பசுக்களை மேய்க்கிறார், பசுக்களை பராமரிக்கிறார். ஏன்னா மனித வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பசு. பசு இல்லாமல், இந்த பூமியினுடைய ஆதரவு இல்லாமல், பூமி தாயினுடைய ஏன்னா கருணை இல்லாமல் இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு உயிரும் வாழ முடியாது. இந்த சென்னை வெள்ளம் வந்தபோது ஒருத்தர் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அவர் சொல்கிறார் சார் என்கிட்ட ஆயிரக்கணக்கில் பணம் இருந்தது, லட்சக்கணக்கிலே இருந்தது ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா. ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட உணவு கிடையாது. எல்லாம் தண்ணி எல்லாம் போயிடுச்சு. நான் மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன். பை நிறைய பணம் இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது, ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. 3 நாளாக இந்த பக்கம் ஒருத்தரும் வரல. ஏன்னா அவ்வளவு தண்ணி, வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பணம் இருந்து என்ன பண்ண முடியும்? துரதிர்ஷ்டவசமாக மக்கள் இன்றைக்கி அந்த மாதிரி சிந்திக்கிறது கிடையாது. இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்பட்டு, இயற்கையின் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு பணம் இருந்ததுன்னா நம்ம எதை வேணால் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம். தண்டனை அப்படின்றது பகவான்கிட்ட இருந்து யாருமே தப்ப முடியாது. இயற்கையின் சட்டத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது. நம்ம தவறு செய்தோம்னா நம்ம அதுக்கு தண்டனை அனுபவிச்சே தேரணும். இயற்கையின் சட்டம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டானது. மக்கள் நினைக்கிறாங்க இங்கே நம்ம யாருக்கு தெரியாமல் திருடிடுறோம், யாருக்கு தெரியாமல் கொலை பண்ணிடுறோம், கற்பழிச்சிடுறோம். அப்படியே நம்ம பிடிபட்டாலும் நீதிபதிக்கு லஞ்சம் கொடுத்து வெளியில் வந்துடலாம், இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் இயற்கையின் சட்டத்தின் முன்னாடி யாரும் தப்பிக்க முடியாது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு குழப்பங்கள் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிறதுக்கு காரணம். உலகம் முழுக்க மக்கள் யாருமே உண்மையிலேயே நம்ம சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்னு நினச்சி செய்கிறது கிடையாது. இங்கே நமக்கு அந்த அனுபவம் கிடையாது. இப்போ அமெரிக்காவிலெல்லாம் அடிக்கடி காவல்துறையினர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இங்கே எப்படி அப்பப்போ ஏன்னா டீச்சர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, சில சமயத்தில் டாக்டர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி போலீஸ்காரங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக அனுபவம் கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் அடிக்கடி அது நடக்கும். அந்த மாதிரி போலீஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னா அப்போ அவங்க வேலை செய்ய மாட்டாங்க இல்லையா? போலீஸ் வேலை செய்யலைன்னு தெரிஞ்சிட்டா 5 நிமிஷம் போதும், உடனே உலகத்தில் அந்த நாட்டில் இருக்கிற அவ்வளோ கொள்ளைக்காரங்களும் வெளில வந்துடுவாங்க. ஏன்னா 5 நிமிஷம் இரவில் எலக்ட்ரிசிட்டி இல்லை, மின்சாரம் கட் ஆகுது அப்படின்னா 5 நிமிஷம் போதும், அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பல இடங்களில் கொள்ளையடிக்கப்படும். ஏன்னா கேமரா வேலை செய்யாது, யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் கொள்ளைக்காரங்களாக மாறிடுவாங்க. அவ்வளவு மோசமான ஒரு இடம் அது. ஆனால் இதே போலீஸ் வேலை செய்யும்போதோ எலக்ட்ரிசிட்டி இருக்கும்போதோ யாரும் அதை செய்கிறதில்ல. ஏன்னா பிடிபட்டுடுவோம், தண்டனை அனுபவிக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த தண்டனைன்ற விஷயம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பாருங்கள். இது புரியாமல் சிலர் இன்றைக்கி முட்டாள்தனமாக
இல்லைங்க, அதெல்லாம் அகிம்சாவாதம். எதுக்கு வந்து இன்னொருத்தரை நம்ம ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தப்பு பண்ணவங்கள மறுபடியும் நம்ம அதே தப்பை பண்ணி அவங்கள தண்டிக்கிறது வந்து அது நியாயம் கிடையாது. அவங்கள சொல்லி திருத்தணும், அவங்கள மாற்றணும் அப்படின்லாம் சில பேர் பைத்தியக்காரத்தனமாக பேசுவாங்க. ஆனால் அது நியாயமாக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காந்தி சொன்ன மாதிரி அகிம்சாவாதம்னு சொல்லிட்டு ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு நீங்கள் யார் வந்து உங்களை மொத்த நாளும் அடித்தாலும் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பாகிஸ்தான் எல்லையிலையும் இந்த பக்கம் சீனா எல்லையிலையும் இராணுவத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கொண்டு போய் வீரர்களை நிறுத்தி வச்சு ராத்திரி பகலாக அவங்கள காக்க வச்சிட்ருக்காங்க. எதுக்கு? அதுக்கு பதிலாக அவங்கள எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள், ஓம் சாந்தின்னு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கையில் துப்பாக்கிலாம் எதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லி அவங்கள உட்காந்து மெடிடேஷன் பண்ண சொல்லியிருக்கலாமே. யோசிச்சு பாருங்கள். இப்போ அங்கே வந்து வீரர்கள் இல்லை, கையில் துப்பாக்கி இல்லை, ஆயுதங்கள் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? இன்றைக்கி ஒரு நாள் அந்த எல்லையில் வீரர்கள் இல்லைன்னா நாளைக்கு இது பாகிஸ்தான் அல்லது சைனாவாக இருக்கும் இல்லையா? பாதி பாதி பிரிச்சுருவாங்க, அவ்வளோதான். ஒரு நாள் போதும் அவங்களுக்கு. அப்போது வன்முறை அப்படின்றது வந்து அதிகமான வன்முறை நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு வன்முறையினால தான் அதை நிறுத்த முடியும். ஒரு கும்பல் 2 ஜாதிக்காரங்க வந்து சண்டை போட்டு ஊரே கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ காவல்துறையினர் வராங்க, வந்து சண்டை போடாதீங்கப்பா, அமைதியாக இருங்கன்னு வாயில் சொன்னால் நின்றுவாங்களா? என்ன பண்ணோம்? உடனே எல்லாத்தையும் எடுத்து 4 இழுத்தா ஓடுவாங்க. தேவைப்பட்டால் துப்பாக்கி சூடு வேட நடத்த வேண்டியிருக்கும். இல்லைன்னா அங்கே சொல்ல பேச்சு யாரும் கேட்குறதுக்கு தயாராக இருக்க போகிறதில்ல. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, இன்றைக்கி தண்டனை அப்படின்றது குறிப்பாக இந்த கலியுகத்தில் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி இருந்தாலும் அஃப்கோர்ஸ் இயற்கையின் சட்டத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனாலும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம், ஆட்சியாளர்கள் யாரும் சத்திரியர்கள் கிடையாது, எல்லா சூத்திரர்கள். அதனால் அவங்களுக்கு அந்த சத்திரிய குணம் கிடையாது, சத்திரியர்களுடைய கடமையை அவங்க செய்கிறது கிடையாது. இன்றைக்கி முன்னாடி இருந்த ராஜாக்கள் மன்னர்களை போல் போர்க்களத்தில் போய் முன்ன நின்று சண்டை போடுற சத்திரியர்கள் ஒருத்தரும் கிடையாது. இப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வருது. அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் சண்டை நடக்குது. அமெரிக்க அதிபரும் ஈராக் அதிபரும் வந்து போர்க்களத்தில் நின்று சண்டை போடுறாங்களா என்ன? கிடையவே கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஜாயாக ஏன்னா அவங்களோட பங்களாவில் ஏசி ரூமில் படுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. மீறி போனால் ஃபோன் கால் அட்டன் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இல்லையா? இன்றைக்கெல்லாம் வந்து சில இடங்களில் தான் இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாகிஸ்தான் பார்டரில், சைனா பார்டரில் எல்லாம் வந்து சில வீரர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி எல்லாம் வந்து போர்ன்றது அமெரிக்காவில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் 2 பட்டனை தட்டினான்னா ஈராக்கில் பெரிய அணுகுண்டு வெடிக்குது. இன்றைக்கி ஸ்பாட்டுக்கு போகணுன்ற கூட அவசியம் கூட கிடையாது. அப்போ எங்கே வீரம் இருக்குது? எங்கே சத்திரியர்கள் இருக்காங்க? ஸோ அதனால் இந்த தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி எந்த அளவுக்கு குறைக்கப்படுதோ, எந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு கொடுக்கப்படுறது இல்லையோ, அந்த அளவுக்கு சமூகத்தில் வந்து இன்னும் குழப்பங்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். மக்கள் அதனால் இன்னும் அதிகம் துன்பப்பட தான் போகிறாங்க. தண்டனைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுக்கப்படும் போது மக்கள் அதை கடைபிடிச்சாக வேண்டிய கட்டாயம் வருது. சில பிரபுபாதர் பலமுறை சொல்லியிருக்கிறார். வந்து முன்னாடியெல்லாம் இந்த காஷ்மீர்லெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட அங்கே இருந்த ஆட்சியாளர்கள் அவ்வளோ கண்டிப்பாக இருந்ததுனால, இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்கள் கையில் இருந்த ஒரு நகையோ அல்லது பணமோ ஏதோ கீழே விழுந்துருச்சு, தவற விட்டுட்டீங்க அப்படின்னா
நீங்கள் 2 நாள் 3 நாள் கழித்து திரும்பி அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்திருந்தா கூட அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் கொண்டு போய் இந்த மாதிரி இங்கே கிடந்தது அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கண்டிப்பான தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்படி யாராவது எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க பயங்கரமான தண்டனைக்கு உள்ளாவாங்க. ஸோ அதனால் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், அப்படிப்பட்ட அந்த தண்டனை நான் அப்படிங்கிறார். அடக்கி ஆள்பவற்றில் நான் தண்டனை அப்படிங்கிறார். அடக்கி ஆளணும். இல்லைன்னா இங்கே வந்து எல்லாரையும் ஏற்றி பழைக்கிறதுக்கு தான் தயாராக இருக்காங்க. யாரும் வந்து யார் மேலேயும் அன்பு காட்டுறதுக்கு தயாராக இல்லை. யாரையும் விரும்புறதுனால இன்றைக்கி காவல்துறையை நம்ம எல்லாரும் மதிக்கிறோம், நம்ம எல்லாரும் அவங்கள நேசிக்கிறோம், அதனால் காவல்துறை போடுற சட்டத்தை எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. இல்லையா? என்ன தான் காவல்துறை நான் உங்கள் நண்பன் அப்படி இப்படின்லாம் விளம்பரப்படுத்தினா கூட காவல்துறையை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்குது. ஏன்னா தண்டிப்பாங்க அப்படின்னு. அதனால தான் சில சட்டத்திட்டங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி அகிம்சாவாதம் பேசுகிறதுனாலையோ வன்முறை கூடாதுன்னு சொல்கிறதுனாலையோ வந்து நம்ம எதையும் சாதிக்க முடியாது. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், உண்மையிலேயே காந்தியினுடைய அகிம்சாவாத கொள்கையெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. உண்மையிலே சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒரு நபர் இல்லாமல் இருந்திருந்தால், அவர் இராணுவத்தை உண்டாக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் நம்ம அடிமைத்தனமாக தான் இருந்திருப்போம். உண்மை வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன் வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியேறினாங்கன்றதுக்கு காரணம் சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப முக்கியமான காரணம். அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி வந்து வரலாறு நிறைய பேர் நிறையா மாற்றி எழுதி வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். என்ன ஸோ இத்தனைக்கும் ஏன் பகவத்கீதை எடுத்துக்கோங்க, அர்ஜுனன் வந்து காந்தி மாதிரி அகிம்சாவாதம் தான் பேசுகிறான் ஆரம்பத்தில். எதுக்கு போய் ஏன் ஒருத்தனுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, நாங்கள் ஆட்சியில் அமரணுன்றதுக்காக இவ்வளவு பேர் எதுக்கு கொல்லப்படணும்? ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? முடியாது, சண்டை போடு சண்டை போடு சண்டை போடு. கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அவன் வில்லை அம்பை எடுத்து கடைசியே வச்சனம் தவா, உங்கள் வார்த்தை என்னவோ அப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி நிற்கிற வரைக்கும் கிருஷ்ணர் விடவே இல்லை. அப்போ கிருஷ்ணருக்கு தெரியாத எது நியாயம் எது அநியாயம்னு. ஸோ கிருஷ்ணர் இது தர்மம் இது அதர்மம்னு சொல்லியிருக்கிறார். வன்முறைன்றது அவசியம், ஆனால் அது ஒருத்தருடைய சுயநலனுக்காக இருக்கக்கூடாது. தர்மத்தை நிலைநாட்டுற நோக்கத்தால் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, பிரபுபாதர் சொல்லுவார், இந்த இப்போ ஒரு இராணுவ வீரன் எதிர்நாட்டினரை வந்து தாக்கும்போது அவங்கள பல பேரை கொன்று நாட்டை காப்பாற்றுறான் அப்படின்னா அவனுக்கு பதக்கம் கொடுத்து அவனை வந்து பாராட்டி அவனுக்கு வந்து பெரிய பேரெல்லாம் பட்டமெல்லாம் கொடுத்து அவனை பாராட்டு தெரிவிப்பாங்க. ஆனால் அதே வீரன் போர் முடிஞ்சு ஒரு 15 நாள் லீவு கொடுக்குறாங்க. லீவில் வந்து வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லி அதே துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுட்டா இப்போ என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. என்னையா அங்கே 100கணக்கான பேரை கொத்துனது, அவ்வளோ பேரை கொன்னதுக்கு வந்து பதக்கம் கொடுத்து பாராட்டு தெரிவிச்சிங்க, ஜனாதிபதியெல்லாம் வந்து பாராட்டினார். இப்போ வந்து ஒருத்தனை கொண்டதுக்கு என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்களே அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே பண்ணது வன்முறை, அங்கே பண்ணது வன்முறையை அடக்கிறது, மற்ற உயிர்களுக்கு தீங்கு வராமல் தடுக்கிறது. அது வன்முறை கிடையாது. ஆனால் இங்கே பண்ணது வன்முறை. இங்கே வந்து அவனுடைய சுயநலத்துக்காக பண்ணது. ஸோ அந்த மாதிரி வன்முறையே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. பகவத்கீதை உபதேசம் பண்ணதே போர்க்களத்தில்.
அஃப்கோர்ஸ் பகவத்கீதையில் அகிம்சை கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய கொள்கை அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது எப்போன்றது அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அகிம்சை கொள்கையை கடைபிடிக்கணும், எப்போ வன்முறை கடைபிடிக்கணும், எது உண்மையிலே வன்முறை, இதெல்லாம் நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி அதை நம்ம செய்யணும். ஸோ சரியான புரிதல் இல்லாமல் வெறுமனே ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்மளால் இங்கே வாழ முடியாது, யாராலையும் வாழ முடியாது. ஆனால் அதுக்காக எல்லாரும் ஆளாளுக்கு கையில் அருவாளையும் கத்தியும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தால் அதுவும் சரியாகாது. ஸோ எல்லாமே சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி கடைபிடிக்கப்படணும். அதனால தான் வேத கலாச்சாரத்தில் அமைச்சரவைகளில் பெரிய பிராமணர்கள் கற்றறிந்த ரிஷிகள்லாம் ஆலோசனை கொடுக்கறதுக்காகவே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரும் அப்படி ஆலோசனை பெறாததன் விளைவு இன்றைக்கி அவங்களுக்கும் சொந்த அறிவு கிடையாது, சொல் புத்தி கேட்குறதுக்கும் யாரும் சொல்கிறதுக்கும் இன்றைக்கி கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நாட்டில் இவ்வளோ பெரிய குழப்பங்கள் உருவாகிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக நீதிர். ஸோ வெற்றியை நாடுபவர்களில் நான் நீதி, வெற்றி, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உண்மையிலேயே வெற்றி அப்படின்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் நிறைய எப்படியாவது பணம் சேர்க்கறது தான் வெற்றி. அதுதான் சக்ஸஸ். எப்படியாவது பணம் சேர்த்துடணும், அதுதான் வாழ்க்கையோட வெற்றி, அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்போ இந்த வெள்ளம் வந்தபோது நடந்த சம்பவம் சொன்னது மாதிரி பணம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. பசிக்கும் போது அதை சாப்பிட முடியாது. தாகம் வரும்போது என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லி அதை வச்சு தாகத்தை தீர்க்க முடியாது. அப்போது இயற்கை சார்ந்து தான் நம்ம இருந்தாகணும், பகவானை சார்ந்து தான் இருந்தாகணும். அப்போ வெற்றி அப்படின்றது எது பகவான் வெற்றின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே நம்ம பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சியில் சிக்கி தவிச்சிட்ருக்கோம். ஆத்மாவான நம்ம நித்தியமானவர்கள், ஆனால் தற்காலிகமான இந்த சரீரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், சிறைப்பட்டிருக்கோம். இந்த சரீரம் பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சுழற்சியில் மாட்டிக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கும், இந்த உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆத்மாவான நம்ம இப்படிப்பட்ட இந்த பிறப்பு இறப்ப சுழற்சியில் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அறியாமையின் காரணமாக, பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்காததன் காரணமாக, நம்ம ஆத்மான்றதை உணராததன் காரணமாக இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் மாட்டிகிட்ருக்கோம். இதிலிருந்து விடுபடுறது தான் உண்மையான வாழ்க்கையின் வெற்றி. இதை தவிர எவ்வளோ பெரிய பெயர், பதவி, புகழ், அந்தஸ்து, அது இதுன்னு நீங்கள் எதை வேணால் அடையலாம். அதெல்லாம் வெற்றின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அதுவும் இந்த சரீரத்தோடு சேர்ந்து முடிஞ்சு போகிற ஒரு விஷயந்தான். சரீரத்துக்கு அப்புறம் எதையாவது நம்ம கொண்டு போக முடியுமா? பெயர், பதவி, புகழ், செல்வாக்கு ஏதாவது நம்ம கூட வருமா அடுத்த வாழ்க்கைக்கு? ஒன்றுமே வராது. அப்போ எப்படி அது வெற்றி ஆகும்? ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி பெரும்பாலான இந்த பெயரளவிலான முன்னேறிய நாகரிகம் அடைந்த சமுதாயம்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் அது எவ்வளோ பெரிய அறியாமை, எந்த அளவுக்கு நம்ம முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டுருக்கோன்றதே தெரியல. சில பிரபுபாதர் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முன்னாடி உபன்யாசம் கொடுத்துட்ருக்கிறார். நீங்கள் இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்றதை தெரியாமல் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருவீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு உடலை எடுக்க வேண்டியிருக்கும்.
அந்த உடல் நாய் பூனை மாதிரி ஒரு மிருக உடலாக கூட இருக்கலாம் அப்படின்னு கருத்தை விளக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் எழுந்திரிச்சு சொல்கிறான், நாயாக வந்தால் அதில் என்ன தப்பு, அடுத்தது நான் நாயாக பிறந்தேன்னா அதில் தப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கான். அவன்கிட்ட போய் எப்படி நம்ம விளக்க முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஆதாரமான பசுமாட்டை வளர்த்துட்டு இருந்த மக்கள் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் நாயை வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான பசுக்களை கொன்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யாராவது ஒரு நாய்க்கு கொஞ்சம் ஏதாவது என்ன தீங்கு பண்ணிட்டா உடனே அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கெல்லாம் எத்தனையோ நிறுவனங்கள் இன்றைக்கி வந்துட்டுருக்குது. பைத்தியக்காரத்தனமாக செயல்படுறாங்க. தினம் லட்சக்கணக்கான பசுக்கள் கொல்லப்படுது, லட்சக்கணக்கான ஆடுகள் கோழிகள் கொல்லப்பட்டுருக்கு. இந்த ப்ளூ கிளாஸு, இந்த வேகன் அமைப்பு, இந்த மாதிரியான மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எங்கேயாவது ஒருத்தன் அவன் வாழ்வாதாரத்துக்காக சர்க்கஸ் நடத்திட்டு இருப்பான், 2-3 மிருகத்தை வச்சு, அவனை போய் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, அவன் மேலே கேஸ் போட்டு. அதுக்காக மிருகங்களை துன்புறுத்துறதை நம்ம ஊக்குவிக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இவ்வளவு உயிர்கள் கொல்லப்படுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்போது? அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, மக்களுக்கு இந்த அறியாமையினால் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னே தெரியல, எதுக்காக வாழ்கிறோன்றதே தெரியல. எதையோ செஞ்சால் இதெல்லாம் தான் வெற்றின்னு அவங்களா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி நம்மளை இந்த இறப்பிலிருந்து விடுவிச்சுக்கிறது, இது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அதில் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் அது மட்டும்தான் வெற்றி. அது எப்படி சாத்தியமாகும்? கிருஷ்ணருடைய திருவடிகளில் சரணடைகிறது மூலமாக. வேறு வழியே கிடையாது. இறப்பிலிருந்து சுழற்சியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு பகவான் கிருஷ்ணர் மட்டுமே தகுதியானவர். அவரால் மட்டுமே அது முடியும். ஸோ அதனால் குறிப்பாக இந்த கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் நமக்கு வழிமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறது மூலமாக நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி நம்ம அறியாமையிலிருந்து நம்மளை விடுவிச்சு கிருஷ்ணர்கிட்ட சரணடைவது எளிமையாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் யஜந்திகி சுமேத சகா, யார் இந்த சங்கீர்த்தன பாதையில் பயிற்சியில் ஈடுபடுறாங்களோ அவங்க சுமேத சகா, ரொம்ப பெரிய புத்திசாலிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் உண்மையிலே வெற்றி அப்படின்றது நம்மளை இந்த இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்து கொள்வது தான் உண்மையான வெற்றி. வேறு எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே தோல்வி தான். ஸோ அதே மாதிரி அடுத்ததாக இங்கே கிருஷ்ணன் சொல்கிறார், ரகசியங்களில் நான் மௌனம். ஸோ மௌனம் அதுவும் ரொம்ப ஒரு நல்ல குணம். பக்தர்களை பொறுத்தவரை, கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு மௌனம் அப்படின்றது சும்மா வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கிறது மௌனம் கிடையாது. கிருஷ்ணரை பற்றிய கதா மட்டுமே பேசும்போது அது மௌனம். கிருஷ்ணநாமத்தை மட்டுமே உச்சரிக்கிறதுக்காக வாய் திறக்கிறது அது மௌனம். கிருஷ்ணர் சம்பந்தம் இல்லாத எதை பேசினாலும் அது மௌனம் கிடையாது. ஸோ அதனால் மௌனம் உண்மையிலே எதுவுமே பேசாமல் இருக்கிறது யாருக்கு பரிந்துரைக்கப்படுதுன்னா மாயாவாதிகளுக்கு. ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் அபத்தம், அர்த்தம் இல்லாத விஷயம். நான் கடவுள், நீ கடவுள், எல்லாரும் கடவுள், பிரம்ம சத்தியம், ஜகத் மித்தியம், இந்த மாதிரி அவங்க பேசுகிறது எல்லாமே அர்த்தம் இல்லாதது, அபத்தமானது. ஸோ அதனால் நீ இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத அபத்தத்தை பேசுகிறதுக்கு பதிலாக பேசாமல் வாய் எழுத்து முடிக்கோ. நீ பேசாமல் இருந்தன்னா அது உனக்கு நல்லது. ஆனால் பக்தி பாதையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண கதா பேசுகிறதும் கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கிறதும் தான் எல்லாருக்குமான நன்மைக்கான விஷயம். ஸோ நம்ம
கிருஷ்ண கதாவை பேசுகிறத தவிர வேறு எதை பேசுகிறதா இருந்தாலும் பெட்டர் வாய முடிக்கிறது. ஏன்னா கிருஷ்ண கதா பேசுகிறேன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அது மௌனம்தான். அது நம்மளை இந்த பௌதிக பந்தத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உண்மையான மௌனம் அதுதான். ஸோ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கோம், இவ்வளோ சத்தமாக இவ்வளோ பேர் சேர்ந்து கீர்த்தனம் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ சத்தம் போடுறாங்கன்னு மக்கள் நினைக்கலாம். சில சமயத்தில் புகார் பண்ணுறாங்க, நியூசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி, தொந்தரவாக இருக்குது. ஆனால் அது தொந்தரவு கிடையாது. உண்மையிலே இதுதான் சைலன்ஸ், இதுதான் அமைதி. போக்தாராம் எக்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானா ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சத்தி. சாந்தி, அமைதி எப்படி அடைய முடியும்? கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால. அவர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர், அவர் தான் எல்லா லோகத்துக்கும் உரிமையாளர், அவர் தான் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்ற ஞாத்வா, இந்த ஞானம் எப்போ ஒருத்தருக்கு கிடைக்குதோ அப்போது அமைதி கிடைக்கும். ஸோ இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக வாசுதேவ சர்வமிதி, எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படின்ற அறிவு நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் உண்மையான மௌனம் கிருஷ்ண கதா பேசுகிறது. அப்படி கிருஷ்ண கதா பேசாத யாராக இருந்தாலும் வாய் பேசாமல் இருக்கிறது பெட்டர். அதுதான் அவங்களுக்கு மௌனம். ஸோ அடுத்ததாக கடைசியாக இன்னைக்கு ஸ்லோகத்தில் ஞானம் சொல்கிறார். ஞானிகளில் நான் ஞானம். ஸோ இந்த ஞானம், வேதம் அப்படின்னாலே ஞானம், அறிவு. வேத ஞானம் பொதுவாக பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுறது. ஏன் அப்படின்னா ஞானம் அப்படின்றது ஒரு பவர், சக்தி. எப்படி அஸ்திரம் அப்படின்னா ஆயுதம்னு அர்த்தமோ, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி சஸ்திரமும் ஒரு அஸ்திரம், சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் அது. ஸோ அதனால் ஒரு ஆயுதத்தை அதுக்கு தகுதி படைத்தவர்கள்ட்ட கொடுத்தா தான் அந்த ஆயுதம் முறையாக பயன்படுத்தப்படும். ஒரு குழந்தை கையில் ஒரு துப்பாக்கியோ அல்லது ரொம்ப கூர்மையான ஒரு கத்தியோ கொடுக்க முடியுமா? கொடுப்போமா யாராவது? ஏன்னா அந்த குழந்தை தனக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ அதனால் தீங்கை உண்டாக்கும். ஏன்னா அந்த அஸ்திரத்தினுடைய, அந்த ஆயுதத்தினுடைய விளைவு என்ன, அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றத அந்த குழந்தை தெரியாது, அந்த குழந்தை உணராது. ஸோ அதனால் சாஸ்திர ஞானம் பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்களுக்கு அந்த அஸ்திரத்தை, அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்றது தெரியும். அதை எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுன்ற விவரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் சூத்திரர்களுக்கு இந்த வேத ஞானம் கொடுக்கப்படுறது கிடையாது. ஏன்னா சூத்திரர்கள் அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணுன்றது தெரியாது. இது புரியாமல் இன்றைக்கி சில அரசியல்வாதிகள்லாம் பைத்தியக்காரத்தனமாக வேத கலாச்சாரத்தில் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறாங்க, பிரிவினையை உண்டாக்குறாங்க. பிராமணர்களை உயர்வாக பேசப்பட்டிருக்கு, சூத்திரர்களை தாழ்வாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பல அபத்தமான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே வேதம் சமூகத்தினுடைய எல்லா பிரிவினர்களையும் மதிக்கிறது, மதிக்கப்படணும். ஏன்னா எல்லா பிரிவுமே சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம். சமூகம் ஒழுங்காக முறையாக வளரணும், முன்னேறணும், ஒழுங்காக செயல்படணும் அப்படின்னா அப்போ எல்லா பிரிவினரும் இருந்தாகணும், எல்லா பிரிவினரும் மதிக்கப்படணும், அவங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படணும். பிரபுபாதர் ரொம்ப எளிமையாக அதை விளக்குவார். இப்போ இந்த உடல் இருக்குது அப்படின்னா இந்த உடலில் தலை, கை, வயிறு, கால் அப்படின்னு 4 பாகங்கள் இருக்குது.
இப்போது இதில் இது முக்கியம் இல்லைன்னு எதையாவது சொல்ல முடியுமா? இந்த உடல் சரியாக இயங்கணும் அப்படின்னா இது இந்த 4 பாகங்களுமே இருந்தாகணும் இல்லையா? கம்பேரிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா, ஒப்பிட்டு பார்க்கும்போது தலை ரொம்ப முக்கியம். இப்போ கை இல்லைன்னா கூட, ஒரு கால் இல்லைன்னா கூட சமாளிச்சுக்கலாம், வாழ முடியும். ஆனால் தலை இல்லைன்னா, வெறும் முண்டை மட்டும் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி சமூகம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு, தலை இல்லாத ஒரு சமூகம். அதனால தான் பெருங்குழப்பம். அதனால தான் இவங்களால் புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் வேதம் சொல்லுது, உனக்கு இந்த அறிவு எட்டலை, உனக்கு இது ஏறாது அப்படின்னு. ஆனால் அது இப்போ தெரியுது. ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன், ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன், என்ன உனக்கு புரியாது, புரியலைன்றதே உனக்கு இப்போ தான் நீ நடந்துக்கிறதுலேருந்தே தெரியுது. ஞானம் ரொம்ப முக்கியமானது. உண்மையான ஞானம் பல ஜென்மங்களுக்கு அப்புறம் அடையப்படுற ஒரு விஷயம். பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்ம சுதுர்லபா. இதுதான் உண்மையான ஞானம். பகவான் கிருஷ்ணரே எல்லாம், வாசுதேவ சர்வமிதி அப்படின்றத எப்போ உணர்றோமோ அதுதான் உண்மையான ஞானம். ஸோ அந்த ஞானம் பகவான் கீதையில் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறார். ஆனால் அது முறையாக கற்கப்படணும். முறையான நபர்கள்ட்ட இருந்து, அதிகாரப்பூர்வமான நபர்கள்ட்ட இருந்து, அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையில் அதை நம்ம அடையணும். நம்மளாக இன்றைக்கி கடைகளில் மருத்துவ படிப்புக்கான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது, விற்கிறாங்க. நான் பாட்டுக்கு போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு நான் டாக்டர் ஆகிட்டேன், வாங்க நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா வருவீங்களா? நான் எல்லா புக்கும் படிச்சுட்டேங்க, இது படித்து தான் அவங்க எல்லாம் டாக்டர் ஆகிறாங்க. அப்படி கிடையாது. ப்ராசஸ் என்ன? நீங்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரியில் போய் சேர்ந்து, அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து அந்த பாடத்தை கற்றுக்கணும். அந்த பாடம் புத்தகத்தில் இருக்கிறது தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது தான் அதில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு சரியாக புரியும். நீங்களாக படித்து புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இல்லைன்னா எதுக்கு கல்லூரி, எதுக்கு பேராசிரியர்கள், எதுக்கு தேர்வு, இதெல்லாம் எதுக்கு இருக்குது? அதெல்லாம் இல்லாமல் நான் டைரெக்டாக நானே புத்தகத்தை படிச்சுட்டு டாக்டர் ஆகிடுவேன்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஸோ அந்த மாதிரி முறையாக ஞானம் பெற வேண்டும். அந்த ஞானம் எல்லாமே கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டது. இந்த ஞானத்தை இப்படி தான் அடையணும் அப்படின்ற வழிமுறையும் அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அப்படி அடையும் போது அந்த ஞானம் நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா.